உங்கள் குடும்பத்திலே ஒருவன் மது குடித்தால் அவனை செருப்பால் அடியுங்கள், அவனை வீட்டை விட்டு துரத்துங்கள், அவனுக்கு உணவு கொடுக்காதீர்கள். உணவு கொடுத்தால் அந்த குற்றத்திற்கு நீங்களும் ஆளாவீர்கள். தவறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவற்றை தடுப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த தவறை அவர்கள் செய்தாலும் அந்த தவறுடைய பாவம் உங்களையும் சேரும். இத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க, மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க. கணவன் என்ன செய்யறது சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான். இது கேட்டாதான் அடங்குறான், அல்லது சண்டை போட்டு கிடக்கிறான். இரவுல வந்தா இதை குடிச்சா தூங்கவாது செய்யறான்னு சொல்லி இன்னைக்கு கிராமங்களிலே, நகரங்களிலே, குறிப்பாக கிராமங்களிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போனோம் அழைப்பு பணிக்காக. அந்த கிராமத்தில் கவுன்சிலர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. என்ன வச்சாங்க தெரியுமா? கல்லு ஃப்ரீ, ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட்டில் பாட்டிலா இறங்கி இறங்கி தன்னுடைய கையால் கொடுக்கிறார். புர்கா அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அதை வாங்கி செல்கிறார் வீட்டுக்கு. என்ன செய்வது? சமூகத்தை யார் சென்று தடுப்பது? இந்த குற்றங்களை யார் செய்து அந்த மக்களுக்கு இதனுடைய விபரீதத்தை எடுத்துரைப்பது? அதுக்கெல்லாம் தாடி வச்ச ஆலிம்சாக்கள் இருக்காங்க, அதுக்கெல்லாம் ஜிப்பா போட்டு தலைப்பாக்கட்டின ஆலிம்சாக்கள் இருக்காங்க. அவங்க போய் ஏதாவது செஞ்சுப்பாங்க. நம்ம வேலை படிக்கிற வேலையே தலைக்கு மேல இருக்கு. புத்தகத்தை கொடுக்க சொன்னா ஒரு மலை மூட்டையை கொடுத்துருக்கானுங்க, அதை படிக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. இதை விட்டு போட்டு தாவா அழைப்பு பண்ணி அவன்கிட்ட போய் ஹம்ரை பத்தி சொல்றது, அவன்கிட்ட போய் சிகரெட்டை பற்றி சொல்றது. அவன் சிகரெட்டை பத்தி சொன்னா நம்ம பக்கமே வர மாட்டேங்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆம், உம்மத்திலே 100% வாலிபர்களில் 90% வாலிபர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். எழுதிக் கொள்ளுங்கள் உள்ளத்திலே. மறைவாக செய்யலாம், வெளிப்படையாக செய்யலாம். இதை விட ஒரு கேவலம் என்ன தெரியுமா? நான் பார்க்கிறேன், நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். ஜிப்பா போட்டுட்டு தாடிய பெருசா வச்சுக்கிட்டு கையில சிகரெட்டை வாயில ஊதிட்டு போனா நம்மளே மாதிரி யாராவது பார்த்துட்டா அப்படியே பின்னாடி போகுது கையே. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? குறிப்பா இந்த தபிலிகள் அறியாம இருப்பாங்களே அந்த மக்களை பார்த்திருக்கலாம். அப்பதான் தொழுதுட்டு வந்திருப்பான், நேரம் பீடி கடையில போய் நிற்பான். அப்பதான் தாவத் அழைப்பு பண்ணியுமா அங்க ஒரு தாவத் அழைப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். சமூகமா இது? இதை ஒழிக்கத்தானே இஸ்லாம் வந்தது. அதையே முஸ்லிம்கள் இஸ்லாமாக செய்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு பள்ளி இமாமு என் வாழ்க்கையில் நடந்ததா இன்னைக்கு பயானு. ஒரு பள்ளி இமாமு தொழுகைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதிட்டு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு ஒழு செஞ்சுட்டு பள்ளியில போய் தொழுகிறார், இமாமத் வைக்கிறார். இவருக்கு பின்னால் நின்றால் தொழுகை கூடுமா? கூடலாம். ஆனால் இவர் இமாமாக நிற்பதற்கு தகுதியானவரா? லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? ஹராமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தே தடை செய்யப்படும். நம்புறீங்களா இல்லையா? ஆதாரம் வேண்டுமா? என்ன ஆதாரம்? பாலைவனத்திலே ஒருவர் பயணம் செய்கிறார், பயண களைப்பிலே இருக்கிறார். அவர் பயண களைப்பிலே வேதனையை அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ் உதவி செய் என்று. அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? ஷராபுஹு ஹராமுன் வலிபாசுஹு ஹராமுன் வதஆமுஹு ஹராமுன். அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம். இந்த நிலையிலே இவன் அல்லாஹ்வை அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான்? சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். புரிந்ததா? விளங்கியதா? மது குடிப்பது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராம். புகை பிடிப்பது ஹராமா ஹலாலா?
ஹராமா ஹலாலா? ஹராம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அடுத்து பார்க்கிறோம் வாலிபர்களின் குற்றங்களை. எல்லாரும் அடிக்டட், இதுல மாற்று கருத்தை கிடையாது. என்னது? அது கேட்காட்டா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல, கீழே இருந்து மேல போவோம், உடனே மேல இருந்து போயிடக்கூடாது. என்னது? மியூசிக். ஹராமோ ஹலால், ஹராமோ ஹலால். இசையை ஹலாலாக்கி கேட்பவன், இசையை காதுகளிலே கேட்டுக் கொண்டிருப்பவன் எழுதி கொள்ளட்டும், அவன் காதுகளிலே அல்லாஹ்வுடைய சாபத்தின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஷைத்தானின் கீதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நரகத்தின் பானங்களை காதுகளிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த வகையிலும் இந்த இசையை அனுமதிக்க எவனாவது ஒருவன் முன்னிட்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகம் அல்ல குர்ஆனிலே, வமினன் நாசி மையஷ்தரி லஹுவல் ஹதீஸி லியுதில்ல அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்மின் வயத்தஹிதஹா ஹுஸ்வா உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை திருப்புவதற்காக சில அற்ப கிரயங்களுக்கு சில பொருட்களை விலைக்கு வாங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா வ முஜாஹித் வ இக்ரிமா, இரண்டு தாபிஈன்கள். இந்த 4 பேர்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், இந்த வசனம் இசையை குறித்து தான் இறக்கப்பட்டது என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். வ நபி மாலிக் அல்-அஷ்யரி والله ما كذبني سمع النبي صلى الله عليه وسلم يقول ليكونن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف. என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் ஹலாலாக்கும். எதை? மதுவை ஹலாலாக்கும், பட்டு ஆடைகளை அணுவதை ஹலாலாக்கும், இசை கருவிகளை வாசிப்பதை ஹலாலாக்கும். என்னங்க இசையை ஹராம்னு சொல்றீங்க? அதெல்லாம் அந்த காலத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்துச்சா? அந்த காலத்தில் இருந்துச்சா கீபோர்ட் எல்லாம்? இல்லையே. அந்த காலத்தில் ஹராம் செய்யப்பட்டுச்சுன்னா இதை எங்க ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க? எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். எதுக்கு ஹராம் சொல்லுங்க விளக்கத்தை. அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு திருப்பது பான்னு சொல்லி சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க. அப்படியா? ஒருத்தர் சொல்றா என்கிட்ட, நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே கேட்கிறேனே, எனக்கு அல்லாஹ்வுடைய நினைவு அதுதானே அதிகப்படுத்துது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேட்டா ஹலால் ஆயிருமா? ஆயிருமா? இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை போன்கள்ல இந்த ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? எத்தனை போன்கள்ல இந்த ஷைத்தான் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட குற்றம் ஹராம். இது இசையை கேட்ட நிலையிலும் ஒருவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இன்னைக்கு புதுசா இஸ்லாமிக் சாங்ஸ், எதோட? மியூசிக்கோட. நீங்க பாத்தீங்களா? இந்த பாட்டை கேட்டு பாருங்க, எப்படி அல்லாஹ்வை புகழ்றாரு பாருங்க. ஷைத்தானின் விளையாட்டுகள் இவை எல்லாம். ஷைத்தான் விளையாடுகிறான் இதன் மூலமாக. ஹராம், ஒரு ஹராமை எந்த விதத்திலும் ஹலாலாக்குவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது இந்த மார்க்கத்தில். முடியுமா? ஹலால கூட சில விஷயங்களை தடை செய்யலாம், சில முக்கியமான நிலைமைகள்ல. ஆனா ஹராம் என்று தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரணத்தை கூறியும் என்னாக்க முடியாது, ஹலாலாக்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க,
ஒரு கோழிய இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு எங்க பாக்குறோம், யாராவது அறுத்து கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுறோமே. பிஸ்மில்லான்னு சொல்லாம ஒரு ஆள் அறுத்துட்டார். பிஸ்மில்லான்னு சொல்லாம ஒரு கோழியை அறுத்து விட்டார்கள். ஐயோ கோழி ஹராம் ஆயிடுச்சு, இதை ஹலாலாக்கணும்னு சொல்லி இங்க கொண்டு போறாங்க. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கொண்டு போய் ஹஜ்ருல் அல் அஸ்வத் கல்லு பக்கத்துல வச்சு ஜம்சம் தண்ணியை உலகத்தில் கூடிய எல்லா உலமாக்களும் ஊற்றி, எல்லா உலமாக்களும் ஷேக்களும் வலியுல்லாக்களும் அவுலியாக்களும் எல்லாரும் சேர்ந்து பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தாலும் இந்த கோழி என்ன ஆகாது? ஹலால் ஆகாது. ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அதை எந்த வகையிலும் ஹலால் ஆக்குவதற்கு எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. இசை கருவிகள் வாசிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அது காதல் பாடல்களாக இருந்தாலும் கவிதைகளாக இருந்தாலும் வாசிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. ஆனா இவர் தான் முதல் நாளா போய் அதை டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்ல ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பார் காலேஜில். இந்த வாலிப பெண்ணு தான் முதல் நாளா, அதுவும் சில நடிகர்கள் இருக்கிறார்கள், அதற்காகவே பாடல்களை எல்லாம் படிப்பார்கள், காதல் கீதங்கள் என்று. அதை அப்படியே டவுன்லோட் செய்து உடனடியாக எல்லோருக்கும் ப்ளூடூத் மூலியமாக நரகத்தின் டிக்கெட்டுகளை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீ டிக்கெட், அதுவும் இன்னைக்கு ஃப்ரீ டவுன்லோட். நரகத்துக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் அனுப்புறாங்க காபீர்கள், ஃப்ரீயா யகூதிகள் அனுப்புறாங்க. சீக்கிரமா போய் சேர்ந்தலாம் இதெல்லாம் செஞ்சா. அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இப்போது வாங்க, இதுக்கெல்லாம் ஒரு தலை இருக்கு. இந்த தலையை அகற்றினால் வெட்டினால் போதும், உடம்பெல்லாம் என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க? தலை வெட்டப்பட்டதை ஒண்ணும் கிடையாது, தூக்கி போடலாம் மற்ற எல்லாத்தையும். இப்படித்தானே? தலை தானே உடம்புல மெயின். தலையை வெட்டினா உடம்பு வேஸ்ட். இந்த தலையை துண்டாக்கினால் போதும், இந்த சமூகத்தில் இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம். என்னது என்னது? எங்க வீட்டுல ஓடுத, உங்க வீட்டுல ஓடிட்டு இருக்க டிவில முக்கியமா சீரியல், அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட சீரியல் முதலிடம், ஆண்கள்கிட்ட படம் சினிமா. ஹராமா ஹலாலா, ஹராமா ஹலாலா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல யார் நிக்கிறா? யார் நிக்கிறா? யார் நிக்கிறா? இந்த வாலிபன், முஸ்லிம் வாலிபன். கேவலமில்லை, இது கேவலமில்லை. ஆம், கேவலம் தான். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சினிமாக்களை, சீரியல்களை. ஏன்? ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை, ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பழக்கம் கொள்வதை, ஒரு அந்நிய பெண்ணை ஆடை இல்லாமல் அரைகுறை ஆடையுடன் பார்ப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் என்கிறான், ஜினா என்கிறான். இந்த ஃபாஹிஷாக்களை அல்லாஹ் முற்றிலுமாக தடை செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 151வது வசனம், குல் தஆலு உத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா ولا تقتلوا أولادكم من إملاق نحن نرزقكم وإياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. அல்லாஹ் தடை செய்ததை ஓதி காட்டுகிறேன், வாருங்கள். குல் தஆலு உத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் தடை செய்ததை ஓதி காட்டுகிறேன். நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை வறுமையின் காரணமாக கொலை செய்யாதீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், மானக்கேடான அசிங்கமான விஷயங்களின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள். இப்படி யாராவது அறிவுரை செய்ய முடியுமா? செய்யாதீங்கன்னு சொல்லலாம், அப்படித்தானே? நெருங்காதீர்கள். அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக இருந்தாலும் சரியே. அடுத்து அல்லாஹ்